ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஆப்ஷன் லிமிடெட். நம்ம சேனல்ல வழங்கக்கூடிய அனைத்து கண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ நம்ம நேத்து என்ன ரேஞ்ச் பார்த்திருந்தோம் அப்படின்னா 25,500ல இருந்து 25,800 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், நேத்து வந்து பார்த்திருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,800 அந்த ரேஞ்ச் வரை போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ அதே மாதிரி நம்ம நேத்து என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், ஆப்ஷன் பிரீமியத்துல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் இந்த வீடியோ தெளிவா பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க, என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்க போறாங்க அப்படின்றதையும் என்ன செய்யலாங்க இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து நம்ம சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலா என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றத பார்ப்போம். சிந்தடிக் ஃபீச்சர் லெவலா நம்ம நேத்து எடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25,743 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,900 அப்படின்ற லெவலும், R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,953 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,992 அப்படின்ற லெவலும், S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,534 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? நம்மளுக்கு நேர்பை சிந்தடிக் ஃபியூச்சர்ல தான் செய்யறாங்க மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அப்படின்றது ஆறாங்க. சரிங்களா? ஸோ சிந்தடிக் ஃபியூச்சர் பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் கொடுத்தா நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல வந்து மார்க்கெட் அப்படின்றது போகல. ஓகேங்களா? நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல மார்க்கெட் போகல, நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே தான் வந்து செய்யறாங்க மார்க்கெட் அப்படின்றது இருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்பும், சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா போறதுக்கான வாய்ப்பும் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சிந்தடிக் ஃபீச்சர் கீழே இருக்கும்போது நம்ம புட் ஆப்ஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி சிந்தடிக் ஃபீச்சர் மேலே இருந்தாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து செய்யலாம், நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து சிந்தடிக் ஃபீச்சர் கீழே இருக்கிறாங்க இந்த இடத்துலலாம் இருக்கும்போது நம்ம புட் ஆப்ஷன் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இங்கேருந்து S1 S2 வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்வாங்க, இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும் மார்க்கெட்டுக்கு வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா செல்லர்ஸ் வந்து இங்கேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அதாவது இங்கேருந்து நம்மளுக்கு அவங்க புஷ் பண்றதுக்காக தான் பார்ப்பாங்க அதிகமாக. சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு செல்லர்ஸோட ஏரியா தான். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன இருக்குது மார்க்கெட், நம்மளுக்கு சிந்தடிக் ஃபீச்சர் கீழே இருக்கிறாங்க. சிந்தடிக் ஃபீச்சர் கீழே இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது கீழே விழுந்திருக்காங்க. கீழே எங்க வரைக்கும் வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,650 வரைக்கும் வந்திருக்காங்க. சரிங்களா? அதுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு சிந்தடிக் ஃபீச்சரே போறாங்க. சிந்தடிக் ஃபீச்சரை பிரேக் பண்ண முடியல. ஸோ எப்போ நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே. சரிங்களா? 2:10 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,800க்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. 820 அந்த ரேஞ்ச் வரை நம்மளுக்கு போயிட்டு 800ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு க்ளோஸ் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம பிரீமியத்துல பார்க்கும்போது நம்ம ஃபுல்லா வந்து தெளிவா வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து எது எங்க வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்மளுக்கு இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆயிருக்காங்க இல்லையா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இங்க இருந்து அதான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 650 அந்த ரேஞ்ச் பக்கத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் அப்படின்றது கொடுத்தாங்க. எங்க நம்மளுக்கு 180 அப்படின்ற ஒரு லெவல் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து நம்மளுக்கு ரெண்டாவதும் கீழே வராங்க. ஸோ அதனால தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. சரியா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு பிரீமியத்தையும் இண்டெக்ஸையும் வந்து செய்வோம் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இதுல நம்ம என்ன லெவல்ஸ் நேற்று எடுத்திருந்தோம் பிரீமியத்துல அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிட் லெவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 153 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 209 அப்படின்ற லெவலும், R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 261 அப்படின்ற லெவலும், R3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 313 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 109 அப்படின்ற லெவலும், S2 வந்து பாத்தீங்கன்னா 82 அப்படின்ற லெவலும், S3 வந்து பாத்தீங்கன்னா 54 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதுல காலையில மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 180 அண்ட் 129 அப்படின்ற 2 லெவல் என்ன செஞ்சிடணும், காலையில மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். சரிங்களா? ஸோ இதுல நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,750 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல பார்க்கும்பொழுது நம்மளுக்கு காலையில என்ன இருக்கிறாங்க, 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கால் அண்ட் புட் வந்து என்ன செய்யறாங்க, மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மிட் லெவலுக்கு மேல வராங்க. எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 180 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, அவங்க போகல. சரியா? அதுக்கு மேல வந்து
அவங்க போகல. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்திருக்காங்க. சரிங்களா? S1க்கு கீழ இருந்தாலுமே, இவங்க என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு இந்த 180க்கு மேல வந்து போகல. சரிங்களா? இவங்க கீழ இருக்கும்போது, இவங்க மேல இருந்தா தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா இவங்க கீழ இருக்கும்போது, இவங்க மேலயும் இல்ல. இவங்களும் கீழ தான் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில, நம்மளுக்கு இவங்க ரிவர்சல் ஆறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். நம்மளுக்கு அங்க சைடு வேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரியா? ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க ரிவர்சல் அப்படின்றது குடுக்குறாங்க. சரியா? கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க ரிவர்சல் அப்படின்றது குடுக்குறாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா தான் என்ன செஞ்சிருக்கு? நம்மளுக்கு போயிருக்கு. ஓகேங்களா? கரெக்ட்டா நம்மளுக்கு 10 மணிக்கு மேல என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டம். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டா வந்து என்ன செஞ்சுட்டாங்க? போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்லோ மார்க்கெட்டா போயிட்டு நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு 2 பேருமே அகைன் நம்மளுக்கு மீட்டிங் பண்றாங்க. சரியா? அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷனும், புட் ஆப்ஷனும் என்ன செய்றாங்க? 2வது நம்மளுக்கு மீட் பண்றாங்க. ஸோ மீட் பண்ணும் பொழுது கரெக்ட்டா ஒரு 2 மணிக்கு மேல நம்மளுக்கு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. எதுக்கு? கால் ஆப்ஷனுக்கு. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு 2 ஸ்ட்ரைக்குமே எப்போ மீட் பண்றாங்களோ, மீட் பண்ணி அதாவது நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரைக். சரிங்களா? சேம் ஸ்ட்ரைக் நம்மளுக்கு எப்போ மீட் பண்றாங்களோ, மீட் பண்ணி நம்மளுக்கு யார் டாமினேட் பண்ணி வராங்களோ, அந்த ஆப்ஷன் என்ன செய்யுங்க? நம்மளுக்கு ஸ்பீடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சரியா? அதனால தான் நம்மளுக்கு இங்க என்ன நடந்திருக்கு? ஸ்பீடா வந்து இருந்திருக்கு கால் ஆப்ஷன். சரிங்களா? அது நம்மளுக்கு எத்தன மணிக்கு? 2 மணிக்கு மேல நம்மளுக்கு ஸ்பீடா வந்து கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்திருக்காங்க. எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த 180 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுக்கு மேல வந்து போகல. அதே மாரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு S1 பிரேக் பண்ணி கீழயே வந்துட்டாங்க. ஆனா கால் ஆப்ஷன் என்ன செய்யலங்க, நம்மளுக்கு 180 வந்து தாண்டல. சரிங்களா? 180 அந்த ரேஞ்சிலேயே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, குளோசிங் அப்படின்றது வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அப்ப கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 109ல இருந்து 180 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு பயணம் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு நல்லா டீகே ஆயிட்டாங்க. சரிங்களா? அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இவங்க கால் ஆப்ஷன் 180ல இருக்கும்போது, இவங்களும் 109ல இருந்தாங்கன்னா, டீகே அப்படின்றது வந்து கம்மியா இருக்கும். பட் ஆனா என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க 180ல இருக்கும்போது, இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா 92 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்துட்டாங்க. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, புட் ஆப்ஷன் சைடு நல்ல ஒரு டீகே அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் வரப்போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு 25,850 அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் 121, புட் ஆப்ஷன் 140 அப்படின்றது செட்டில்மென்ட் பிரைஸா வந்து வந்திருக்கு. ஸோ, அப்ப நம்மளுக்கு இதுல டிஃபரண்ட் கம்மியா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்றோங்க, இதே ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ, இத வச்சு நம்ம லெவல்ஸ் எடுக்கும் பொழுது, சிந்தெடிக் ஃபியூச்சரா வந்து பார்த்தீங்கன்னா, 25,830 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 25,928 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 25,971 அப்படின்ற லெவலும் வந்திருக்கு. சரிங்களா? S1 வந்து பார்த்தீங்கன்னா, 25,652 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா, 25,582 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த லெவல்ஸ் நம்ம எப்பவுமே சொல்றது தான் என்ன சொல்றது அப்படின்னா, R1க்கு மேலயோ, S1க்கு கீழயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால், நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் மாறக்கூடும். சரியா? லைவ்ல வர்ற மார்க்கெட் லெவல்ஸ நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருவோம். அதாவது நம்மளுக்கு இந்த S1க்கு கீழயோ, R1க்கு மேலயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பிரீமியத்துல லெவல்ஸ் பார்த்துக்கலாம். பிரீமியத்துல பார்க்கும்பொழுது, மிட் லெவலா வந்து 130 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா 187 அப்படின்ற லெவலும், R2 234 அப்படின்ற லெவலும், R3 வந்து 280 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு. S1 வந்து 87 அப்படின்ற லெவலும், S2 வந்து 65 அப்படின்ற லெவலும், S3 வந்து 43 அப்படின்ற லெவலும் நம்மளுக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறாது. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான். நம்மளுக்கு நியர்பை ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அப்படி இல்ல. நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் நம்ம இந்த லெவல்ஸ வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி. ஸோ மார்க்கெட்ல நாளைக்கு இருக்கிற ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வால்யூம் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல நம்மளுக்கு 25,600 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவா வந்து இருக்கிறாங்க.
ஸோ அதே மாதிரி மேல வந்து பார்த்தீங்கன்னா 25,900 அண்ட் 26,000 அப்படின்ற 2 லெவல் வந்து இருக்கு. ஓகே. ஸோ ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 25,600 டு 25,900, 26,000 அப்படின்ற ரேஞ்சா வந்து நம்மளுக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு இந்த லெவலுக்குள்ள 26,000 அப்படின்றது நம்மளுக்கு மெயின் லெவலா இருக்காங்க மேல. ஸோ அதுக்கு மேல நம்மளுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கீழ வரும் பட்சத்துல நம்மளுக்கு 25,600 அப்படின்ற ஒரு லெவல் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அப்ப அதுக்கு கீழலாம் நம்மளுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, டைரக்ஷன் ஒரே டைரக்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு நாளைக்கு உண்டான ரேஞ்சா வந்து இருக்கு. ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.